ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் ரெசிபி. கேழ்வரகு வச்சு டார்க் சாக்லேட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமா இருக்கும். ஆனா நல்லாருக்கும். ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. ஒரு பேன் வைங்க. கொஞ்சம் தண்ணிய சூடு பண்ணுங்க. பட்டர் சூடு பண்ணுங்க. பட்டனை ஒரு கிண்ணியில போட்டு அது அந்த சுடுதண்ணியில வைங்க. உருகுன பிறகு அதை எடுத்து அதை யூஸ் பண்ணலாம். நல்லா உருகட்டும். வெயிட் பண்ணுங்க. உருகுன பிறகு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க. பாருங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. அந்த சுடுதண்ணில வச்சுட்டீங்கன்னா உருகிரும். இன்னும் ஒரு பேன் எடுங்க. பேன்ல சூடு பண்ணுங்க. சூடு பண்ணிட்டு கேழ்வரகு மாவு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்ல வறுங்க. தீஞ்சிராம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. ஒரு 2, 3 நிமிஷம் பச்சை வாசனை போறதுக்காக இது வறுக்கணும். நல்லா விடாம கிண்டுங்க. இல்லாட்டா அடி பிடிச்சிரும், தீஞ்சினா டேஸ்ட் நல்லா இருக்காது. தொடர்ச்சியாக கிண்டுங்க. நல்லா அடி கனமான பாத்திரத்தில் கிண்டுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஒரு பவுல் எடுங்க. அதில் உருக்கி வச்ச வெண்ணெயை சேருங்க. பட்டர் சேர்த்துட்டிங்களா? பட்டர் சேர்த்த பிறகு கோகோ பவுட்ரு சேருங்க. ஆர்கானிக் கோகோ பவுட்ரு சேர்த்தா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு டார்க் சாக்லேட்டு. இதில் தேன் இல்லை, நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லத்துடைய பாவு கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. இந்த சேனலில் முழுக்க முழுக்க நான் ஒயிட் சுகர், மைதா இல்லை ரிஃபைன்ட் ஆயில் இல்லாமல் தான் நான் செய்கிறேன். எல்லா ரெசிபீஸுமே அந்த மாதிரி தான் செய்வேன். வெல்லம் இல்லை ஹெல்தியான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் எல்லா பொருளுமே சேர்ப்பேன். எல்லா ரெசிபீஸுமே அந்த மாதிரி தான் செய்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு வறுத்து வச்ச கேழ்வரகு மாவை சேருங்க. 1/4 கப்பு தான் எடுத்துருக்கேன். நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் நல்லா லிக்யூடா இட்லி மாவு பதத்தோட இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா ஊத்துறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கட்டியாக இருந்தால் கூட அப்படியே நீங்கள் கையில் எடுத்து உருட்டி அதை உருட்டியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை அப்படியே சின்ன சின்னதாக உருண்டையாக விட்டுக்குங்க. இல்லை மோல்டு இருந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணுங்க. கட்டியாகவும் நான் ஃபில் பண்ணுறேன், நல்லா லிக்யூடாக உள்ளதும் ஃபில் பண்ணுறேன் பாருங்க. இது கட்டியாக இருக்குது, திக்காக இருக்குது. ஃப்ரீஸ் பண்ணியாச்சுன்னா ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கனாவே கட்டியாயிரும் பட்டர்னால. அதை நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னு கவலைப்பட தேவையில்லை. இதில் எல்லாமே ஆர்கானிக் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ரொம்ப கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா குழந்தைய சாப்பிடலட்டா நீங்கள் அதில் கோகோ பவுடரோடைய குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க. இது லிக்யூடாக இருக்குது பாருங்க. லிக்யூடாகவும் நான் செஞ்சுருக்கேன். பட்டர் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்கன்னா லிக்யூடாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவையான என்ன ஷேப் இருந்தாலும் செய்யலாம். ஒரு சின்ன சின்ன உருண்டை கூட பிடிச்சி வச்சிடலாம். சாக்லேட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. தமிழையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.